Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடுப்பே இல்லாம செய்யற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ஸ்வீட் ரெசிபி பால் பவுடரை யூஸ் பண்ணி செய்யறது ரொம்பவே வித்தியாசமான இந்த ஸ்வீட். இதுவரைக்கும் யாரும் டேஸ்ட் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. எந்த பேக்கரியிலுமே கிடைக்காத ரொம்ப சாஃப்ட்டா 10 நிமிஷத்துல ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். Y2K சமையலுக்கு நீங்க புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டன்ட் ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட், 3 ஏலக்காய், 8 முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃபைன் பவுடராக பண்ணும்போது தண்ணியோ எண்ணெயோ எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம செய்கிற இந்த ஸ்வீட்டுக்கு இன்றைக்கி நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஃபைன் பவுடராக செஞ்சு வச்சுருக்கிறத ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். பவுலில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பவுடரை நல்லா கட்டிட்டு அது மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா டெசிகேட்டட் கோகோனட்டை நம்ம ஆட் பண்ணி பவுடர் பண்ணிக்கிறனால அது கட்டி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 1 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்வீட்டுக்கு பால் பவுடர் தான் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம இந்த அளவுக்கு பால் பவுடர் சேர்த்தோன்னா நம்ம செய்கிற ஸ்வீட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், அதோட வாசனையும் சூப்பராக இருக்கும். பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் அதில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. மொத்தமாகவே இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் காய்ச்சி ஆறின பாலாக இருக்கட்டும். நான் சொன்ன அளவுக்கு பால் ஆட் பண்ணி இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணும்போதே அது ஒரு கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நல்லா டைட்டாக பிணைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் போல் இப்படியே ஊற வச்சிடலாம். 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட்டை நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கனால அதை நம்ம பிசைய அதிலேருந்து ஆயில் விடும். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் ஸ்வீட்டை ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக அது கூட பிஸ்தா பவுடரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்தில் ரொம்பவும் சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பே இல்லாமல் செய்கிற இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்தில் ரொம்ப சாஃப்டான ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.